தளபதி வெற்றி கொண்டான்னா யாருன்னு நினைக்கிறீங்க? போலீஸா இருப்பாரு, பொறிக்கால சாப்பிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லனா அப்பா பாசம் காமிப்பாரு, சென்டிமெண்ட் தூக்கலா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நினைச்சீங்கன்னா குழி தோண்டி புதைச்சிருங்க. சென்சார் போர்டே சரளமா கதறும் போதே தெரியவானா அந்த கேரட்டோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு. அசால்ட்டா நினைக்கிறாங்க எல்லாருமே. கேசரி உப்பு போட்டு கிண்டி இருப்பாங்க, குழி தோண்டி மண்ணு போட்டு மூடிடலான்னு. குப்பையில போட்டா பூனதுன்னு செத்துரும். விஜய் சாரோட கடைசி படம் நாங்கடா கேசரி நான் தருவாங்க, கொஞ்சமாச்சும் யோசிக்க வேணாம். சைஃபை ரோபோட்ல இருந்து பொலிட்டிக்கல் வரைக்கும் மிக்ஸ் ஆயிருக்கு. சோ இது நார்மல் படமே கிடையாது. அவரோட கேரக்டரும் நார்மல் கேரக்டரே கிடையாது. ஒரு ஹெவி ஆக்ஷன் பிளாக் காட்டும் பவர்ஃபுல்லான டைலாக் டெலிவரியோட இருக்கும் கேரக்டர் தான் இந்த தளபதி வெற்றி கொண்டான் கேரக்டர். விஜய் சார்னா எவ்வளவு மாசம் அந்த அளவுக்கு இந்த கேரக்டரும் மாசா இருக்க போகுது. அதுவும் இல்லாம இந்த படத்துல அந்த கேரக்டர்னால நமக்கு செம்மையா ஒரு இம்பாக்ட் தர போறாங்க. அதனால தான் சென்சார் போர்டு கதருன்னு கதறுது. பீஸா வெட்டிடுவேன். ஆக மொத்தத்துல வினோத் தன்னை கேசரியா கிண்டுனாரோ இல்லனா பிரியாணியா கிண்டுனாரோ நமக்கு அது தேவையில்லை. இந்த கேரக்டர் நல்ல கிண்டி இருந்தா போதும். அதுவும் இல்லாம இந்த கேரக்டர் வெறும் கேரக்டர் மட்டும் கிடையாது, தளபதியை கடைசி ஸ்கிரீன்ல பார்க்க போற கேரக்டர். அதனாலவே பார்த்து அந்த கேரக்டர் டிசைன் பண்ணிருக்காங்க. அதுல பல எமோஷனும் கலந்து வச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயக மூவி ரிலீஸ் ஆகல. விஜய் சாரும் டெல்லி வரைக்கும் கேஸுக்காக போயிருக்காரு. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்தா நல்லா இருக்கும். படமும் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்மளும் வாழை எடுத்து சொருவிக்க வேண்டியதுதான். ஏன்னா பாட்டுல மட்டும் பிளாஸ்ட் இருக்க போறது இல்ல, பட்டமே பிளாஸ்டா தான் இருக்க போகுது. இனிமே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்களும் லைக் பண்ணுவீங்களான்னு நான் நம்புறேன். இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். இது உங்க ரேடியோ. நான் தான் உங்க நண்பன் RJ.